புதிய ராணுவ தளபதி குறித்து வெளியான தகவல். மின் கட்டண திருத்தம் தொடர்பில் மொனராகலையில் இன்று மக்கள் கலந்தாய்வு. பாடசாலை நடத்தப்படும் நாட்களின் எண்ணிக்கையில் திருத்தம். காலி மாத்தறை பிரதான வீதியில் திடீரென தீப்பற்றி எரிந்த மோட்டார் சைக்கிள். புதிய ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேஜர் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ இலங்கை ராணுவத்தின் பிரதானியாக கடமையாற்றி வருகின்றார். இந்நிலையில் அவரது பெயர் இன்று அறிவிக்கப்படும் என அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் விக்கும் லியனகே தற்போது தனது 2வது சேவை நீடிப்பில் செயற்பட்டு வரும் நிலையில் அவருக்கு மற்றொரு சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் ஓய்வு பெறும் தீர்மானத்துடன் மேஜர் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ அந்த பதவிக்கு நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கிறார். இதன்படி அவர் இலங்கை ராணுவத்தின் 25வது ராணுவ தளபதியாக பதவியேற்க உள்ளார். ஊவா மாகாணத்தை மையமாக வைத்து இலங்கை மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்டுள்ள மின்சார கட்டண திருத்த முன்மொழிவு தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இன்று பொதுமக்களின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள உள்ளது. இலங்கை மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்ட அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையான 6 மாத கால பகுதிக்கான மின்சார கட்டண திருத்த யோசனைக்கான பொது கலந்தாய்வு கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்டது. இதன்படி மின்சார நுகர்வோர் உட்பட மின்சார துறையில் உள்ள அனைத்து பங்குதாரர்களுக்கும் யோசனைகள் மற்றும் முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கு வசதியாக அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கிய பொது கலந்தாய்வு நடத்தப்படுகின்றது. இதன்படி ஊவா மாகாணத்தை மையப்படுத்தி பொதுமக்களின் கருத்துக்கள் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளது. இதன் ஒரு பகுதியாக இன்று மொனராகலை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் மக்கள் கருத்து பெறப்பட்டுள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தமித குமாரசிங்க இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு பாடசாலை நடத்தப்படும் நாட்களின் எண்ணிக்கையில் திருத்தம் செய்யப்பட உள்ளது. அதற்கமைய அரச பாடசாலைகள், அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் பயிலும் மாணவர்களின் வருடாந்த பாடசாலை வருகை 210 நாட்கள் என்ற தேவை 181 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதிக எண்ணிக்கையிலான பொது விடுமுறை நாட்கள் இருப்பதன் காரணமாக பாடசாலைகளின் முதலாம் தவணை ஆரம்பத்தில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2024ஆம் கல்வியாண்டுக்கான 3ஆம் தவணையை நிறைவு செய்வதற்கு ஜனவரி 2ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை பாடசாலையின் முதல் 3 வாரங்கள் நடைபெறும். 2025ஆம் ஆண்டிற்கான முதலாம் தவணைக்கான ஆரம்பம் ஜனவரி 27ஆம் தேதி முதல் நடைபெறும் என அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டிற்கான 26 பொது விடுமுறை நாட்களில் வார இறுதி நாட்களில் 4 விடுமுறைகள் மட்டுமே உள்ளன. ஏனைய அனைத்து பொது விடுமுறைகளும் வார நாட்களில் உள்ளன. அதற்கமைய 210 நாட்களுக்கு பாடசாலை செயற்பாடுகளை நடத்த முடியாது என தெரிவித்த கல்வி அமைச்சு 2025ஆம் ஆண்டிற்கான பாடசாலை நாட்களை 181 நாட்களாக மட்டுப்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காலி மாத்தறை பிரதான வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த தீ விபத்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் தெரிய வருவதாவது, இந்த மோட்டார் சைக்கிளானது வீதியில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பாதசாரிகள் கடவைக்காக சமஞ்சி விளக்கிற்கு அருகில் சிறிது நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது இந்த மோட்டார் சைக்கிள் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து காலி மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளனர். இந்த தீ விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் 2 பேர் பயணித்துள்ள நிலையில் அவர்கள் இருவருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டியானது இன்று நடைபெறவுள்ளது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த மோதலானது மவுண்ட் மவுங்கானியில் உள்ள பேஓவல் மைதானத்தில் இலங்கை நேரப்படி முற்பகல் 11:45 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. மிச்சல் சாண்டர் தலைமையில் நியூசிலாந்து இந்த தொடரில் அற்புதமான தொடக்கத்தை பெற்றது. லிங்கனில் சனிக்கிழமை நடைபெற்ற பரபரப்பான தொடக்க ஆட்டத்தில் இலங்கையை 8 ஓட்டங்கள் வித்தியாசத்தை தோற்கடித்தது நியூசிலாந்து. டாப் ஆர்டர் சரிவு இருந்த போதிலும் டேரில் மிச்சல் மற்றும் மைக்கேல் ஃப்ரேஸ்வெல் ஆகியோரின் பரபரப்பான அரைச்சதங்களுடன் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து 172 ஓட்டங்களை எடுத்தது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 164 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியை தழுவியிருந்தது. இந்த நிலையில் இன்று ஆரம்பமாகும் 2வது போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அதேவேளை 2வது போட்டியிலும் வெற்றி கணக்கை தொடர்ந்து முன்னெடுத்து T20 தொடரை கைப்பற்றும் நோக்குடன் நியூசிலாந்து உள்ளது.